அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னையில இருக்க பரங்கிமலை எப்படி செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஆச்சு? அந்த வரலாற பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இத பத்தி தேசாந்திரிங்கிற புக்ல ராமகிருஷ்ணன் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. விளக்கி சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அ இயேசுவோட சீடர்கள்ல ஒருவரான புனித தாமஸ் வந்து இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்த பரப்புறதுக்காக வராரு. அவர் வந்து மலபார் பகுதியில வந்து கிறிஸ்தவத்த பரப்புவதற்கான பயணத்துல வந்து ஈடுபட்டிருக்காரு. அத பரப்புரையில ஈடுபட்டிருக்காரு. அந்த பயணத்தோட தொடர்ச்சியா சென்னைக்கு வந்து வராரு. சென்னையில மயிலாப்பூர்ல அவர் வன்பாடுகொலை செய்யப்பட்டதா கிறிஸ்துவ வரலாறு கூறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட நினைவா இந்த பரங்கிமலையில ஒரு தேவாலயம் கட்டுறாங்க. இந்த தேவாலயம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பரங்கிமலை வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அதாவது 500 வருஷத்துக்கு மேலா வந்து இந்த தேவாலயத்துல வந்து வழிபாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த தேவாலயம் வந்து போர்த்துகீசியர் அப்புறம் வந்து அர்மேனியர்கள் இவங்க 2 பேர்த்தாலையும் பராமரிக்கப்பட்டும் வளர்த்தெடுக்கப்பட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி அர்மேனிய வணிகர் ஒருத்தர் வந்து 134 படிக்கட்டு வந்து அந்த மலையேறி போறதுக்கு தன்னோட சொந்த செலவுல கட்டி கொடுத்துருக்காரு. இன்னொரு சிறப்பு ஒண்ணு இருக்கு இந்த மலைக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல உயரமா சொல்லப்படுற இமயமலை, உயரமான மலை, உலகத்திலே உயரமான மலைன்னு சொல்லப்படுற இமயமலை, அதுதான் உயரமான மலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சர்வே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சர்வேவோட ஆரம்ப புள்ளி இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் தான். அதாவது கர்னல் வில்லியம் லாம்டன் அப்படிங்கிறவரு 1802 வருஷம் இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து த கிரேட் இந்தியன் ஆர்க் அப்படிங்கிற சர்வேவை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல இந்த சர்வே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த சர்வே முடியறதுலயுமே வந்து இந்த லாம்டன் வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாமஸ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவரு இந்த சர்வேவை தொடர்றாரு. அவரோட குழு வந்து இந்த சர்வேவை முடிச்சு இந்த எவரெஸ்ட், அதாவது எப்படின்னு இமயமலை தான் வந்து உலகத்திலே பெரிய மலை, அதாவது உயரமான மலை அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க, சொல்றாங்க உலகத்துல பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க இந்த குழு சொன்னனால, தாமஸ் எவரெஸ்டோட குழு சொன்னதுனால அதன் காரணமா தான் இமயமலைக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பெயரிடப்பட்டது.